ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ரைட்டு. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு. இது எந்த சேனல் அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில, அதனால் இது வெல்கம். இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2வோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். உட்காந்துப்போமா? வெல்கம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் 2வோட ரிவ்யூ. நான் வந்து சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பல, டேரெக்டாக இருக்கிற 4 பாயிண்ட்டை நறுக்குன்னு உங்கள்கிட்ட இறக்கிறேன். இந்த படத்தை ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாமா பார்க்க வேணாமா அப்படின்னா, படத்தை ஜவ்வாக எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை போய் பாருங்கள். இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கு இல்லை ஓசியில் நேரம் இருக்குது, நேரத்தை எப்படி போக்குறதுனே தெரிலனா இந்த படத்துக்கு வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. சிம்பிள் ஆஸ் இட் இஸ், இவ்வளோ தான் மேட்ரு. இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒருத்தர் தான், அனிருத். நான் வந்து ஒரு தீவிர அனிருத் ஃபேன். தீவிரம்னா அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ இந்த படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அனிருத் மட்டும்தான். ஏன்னா மியூசிக் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா பீ மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. நிறைய படம் ஃபெயிலியர் இருந்தாலும் அனிருத் மியூசிக் நின்று பேசும். நிறைய படங்கள் அனிருத் மியூசிக்னாலே படம் நின்று பேசும், ஜெயிலர் மாதிரி சில படங்கள். ஆனால் இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மெயின் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் அனிருத் மட்டும்தான். ஏன்னா ஒரு அனிருத் ஃபேன் பாயாக என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. மியூசிக் சுத்தமாக படத்தோட சிங்காகவே இல்லை. பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த தாத்தா வரார் பாட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் சாங் வரும், அதுக்கப்புறம் ஒரு சாங் வரும். இந்த 3 சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வாரா அந்த பாட்டுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் பார்ட் 3க்கான ஸ்னீக் பீக் இருக்கும். அது லிட்ரலி சொல்லணும்னா அந்த 2 நிமிஷம் கூஸ் பம்ப்ஸு, அப்படி கூஸ் பம்ப்ஸு. பட்டு படத்தில் ஒரு கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு படத்தில் உள்ள மியூசிக்ஸ்லாம். ரெண்டாவது இந்த படத்துக்கு உள்ள ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஜவ்வா போட்டு நையை புடச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்டா, ஏன், எதுக்குடா, போதும் அந்தளவுக்கு ஆயிரும். பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட், ஒரு மாதிரி சும்மா அப்படியே சக்குன்னு மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. சித்தார்த் சாரோட எமோஷன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். அங்கே தான் பீக் ஆகிருக்கும் படம். அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவோட அந்த சேசிங் சீனு, ஒரு கெமிக்கல் லேபில் வச்சு ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த படம், அந்த செகண்ட் ஹாஃபில் த்ரூ அவுட் த மூவி கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லேயுமே ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ட்ராபேக் தான், மியூசிக் மட்டும்தான். அதை கிளைமேக்ஸில் வச்சு மொத்தமாக சரி பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அது ஏற்றுக்கிற மாதிரி மனசு இல்லை. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் டேரக்ஷனு, ஸ்டோரி நரேஷனு, இந்தியன் தாத்தாவோட அந்த கேரக்டர் ஆர்க்கு, இந்தியன் தாத்தாவோட ஃபைட்டு எல்லாமே மாசாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை நான் நினச்சிருந்தா இழுத்து ஒரு 10, 15, 20 நிமிஷத்துக்கு இழுத்துருக்கலாம். பட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ குட்டியாக முடிக்கிறேன். காசு இருக்குது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வெட்டியாக தான் ப்ரோ இருக்கேன். என்ன நேரம் போக்குற யூடியூபர்ஸ் கூட இப்போ வீடியோலையோ லைவ்லையோ இல்லை. நான் எங்கேயாச்சும் போய் நேரம் போக்கணும்னு ஆசைப்பட்றேன். தாராளமாக போயிட்டு வாங்க. அங்கே போய்ட்டு தூக்கிட்டீங்க இல்லை கடுப்பாயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா. பட்டு தேர்ட் பார்ட்டுக்கான அந்த 2 நிமிஷம் ஸ்னீக் பீக் பார்த்திங்க அப்படின்னா டு த பீக் அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அது தேர்ட் பார்ட் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் பார்ட் நான் பார்த்துட்டேன், டேரெக்டாக தேர்ட் பார்ட் போய் பார்க்க முடியாது, செகண்ட் பார்ட்டும் பார்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றபடி படத்தில் பாய்.